அடடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு வருத்தப்படுவீங்க. வாழைக்காயும் ப்ரெட்டையும் வச்சு இவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலான்னா நம்ப முடியுமா? ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் எடுத்துக்கணுங்க. வாழைக்காய் வந்து ஒரு 2லேருந்து 3 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு லைட்டாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி இந்த ப்ரெட்டை வச்சு தான் ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது குழந்தைங்க ரொம்பவே அல்டிமேட்டாக சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வேக வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த வாழைக்காயோட என்னென்ன பொருள் சேர்த்து எப்படி டேஸ்ட்டாக அந்த ஸ்நாக்ஸை செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது 3ஓட ஒரே ஒரு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட வந்து ஒரு காய்ந்த மிளகாய், அதாவது சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பூண்டு பல் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. 3-4 ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இதை வந்து கொரகரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரில் இதோட நம்ம அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இதில் இஞ்சி வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 ப்ரெட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு குட்டி ப்ரெட் பாக்கெட் வாங்கினேன். அதில் ஒரு 4 ப்ரெட்டு தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு வாழைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. இதில் உள்ள தோல்லாம் எடுத்துடலாம். இப்போ தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதையும் நம்ம சேர்த்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸி ஜாரோட தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சில பேர் வந்து இதை மேட்ச் பண்ணியும் போடுவாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரே மசாலாவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகான ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய்களை இதை போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளுங்க கறி மசாலா. இது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்திங்கனாவே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா அரைச்சி எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இதை வந்து நல்லா ஒரு பவுலில் வந்து சேர்த்துலாம். இதோட நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோம். அந்த 2 பொருள் எல்லார் வீடுகள்லையும் இருக்கும். அது சேர்க்கும் போது தான் வந்து நமக்கு கோலா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி போல் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து ஈரத்தன்மையே இல்லாமல் ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து கோலா உருண்டைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸாக வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நல்லா ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக வச்சுருங்க. உங்கள் குழந்தைங்க வந்து இது வாழைக்காயில் தான் செஞ்சிங்களான்னே கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு கறி கோலா உருண்டை மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை ஒன்றொன்னா வந்து போட்டு பொரிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிராமல் நல்ல உருண்டைகள் வந்து நல்ல ப்ரௌனிஷாக கலர்ஃபுல்லாகவும் அதே டைம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இனிமேல் வாழைக்காய் இருந்தால் உங்கள் வீட்டில் வாழைக்காயும் ப்ரெட்டையும் வச்சு இவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிரிஞ்சு வருது. நம்ம இதில் ப்ரெட்டு எல்லாமே போட்டிருக்கிறதுனால சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வந்து இந்த உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இனிமேல் வாழைக்காயை வச்சுட்டு எப்பவும் ஒரே மாதிரி வறுவல், பொரியல், பச்சி இதெல்லாம் போடாமல் உங்கள் பசங்களுக்கு ப்ரெட்டையும் வாழைக்காயும் வச்சு ஒரு டேஸ்டியான கோலா உருண்டை வந்து செஞ்சு கொடுங்க. நம்பவே மாட்டாங்கங்க. இது வாழைக்காயிலையும் ப்ரெட்லேயும் தான் செஞ்சுக்கணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கறி உருண்டை மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ நமக்கு கோலா உருண்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான டேஸ்டான கோலா உருண்டை பிரெட் வாழைக்காயை வச்சின கோலா உருண்டை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, எப்பவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.